நமஸ்காரம். என் பணியில் உங்கள்டேந்து வர்ற கேள்விகளுக்கும் பதில் கூறி வருகிறேன். அதுல ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி வருது. அதுக்கு பதில் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அடிப்படையில் எதை பற்றிய புரிதல் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல பாருங்க. நாம எதுக்காக தர்ப்பணம் சிராத்தம் பண்ணணும், ஏன் நெத்தி கட்டுக்கணும், விழுப்பு பார்க்கணுமே எதுக்கு, ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டா என்ன, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு என்ன தேவை, பெண்கள் மாத விலக்கு நாள்களிலே விலகி இருக்கணும்னு சொல்றது ரொம்ப பழைய காலத்துது இல்லையா, அதெல்லாம் இப்ப ஒன்னும் ரெலவெண்டாவே தெரியலையே. இத போல இன்னும் பல கேள்விகள். இத பல பேரும் அவளுடைய பொண்ணு பிள்ளை கேள்வி கேட்கறச்சே இந்த கேள்விகளை எங்களுக்கு அனுப்புறா. இப்ப இதுக்கு பதில் சொல்றது சயின்டிபிக்கா கேட்கறா, லாஜிக்கலா பதில் கேட்கறா, அப்படிதான் கேள்வியே வருது. இப்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன், கிளாரிஃபை பண்றேன். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் முதல்ல நாம ஆறுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அடையாளம் கண்டுக்கணும். சாஸ்திரம்ங்கிறது பிரமாணம், அது ஒரு அத்தாரிட்டி. அதுதான் எனக்கு தெய்வத்தை காட்டியது, ஆத்மாவை பத்தி உணர்த்துகிறது. அது ஒரு முக்கியமான அத்தாரிட்டி, ஸ்கிரிப்சரா இருக்கிறதுனாலே அது சொன்னதை நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற புரிதல் இருக்கா, இல்ல அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புறோமா? இத முதல் கேள்வியா வச்சுங்க. எதையுமே நம்ம லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சயின்ஸ்ல கூட நிறைய அசம்ஷன்ஸ் உண்டு. அந்த அசம்ஷன்ஸ பேஸ் பண்ணித்தான் பல தியரிகள், தியரம் ப்ரூவ் பண்ணப்படும். தண்ணீர்ங்கிறது இப்படி இருக்கும், அது H2O சயின்ஸ்ல சொல்றா வாஸ்தவம். ஆனால் அது ஏன் இப்படி இருக்கு, எதனால ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன்னா யாருக்கும் பதில் தெரியாது. இப்ப சல்பியூரிக் ஆசிட்னா இன்னது சேர்ந்திருக்கும், ஒத்துப்போ. ஆனா எதனால இது சேர்ந்து சல்பியூரிக் ஆசிட் இன்னொன்னு இருந்தா என்ன, அதுக்கு பதில் தெரியாது. அதனால சயின்ஸ்லயும் இது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி நம்ம சொல்லுவோமே தவிர, அந்த ப்ரூஃபும் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் தான். எதுவுமே ஜீரோ பேஸா ப்ரூவ் பண்றதுங்கிறது உலகத்துல நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்றேன் கேளுங்க. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது ஐந்தையும் எந்த சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கல, எந்த ஆன்மீகவாதியும் கண்டுபிடிக்கல, மத தலைவர்களும் கண்டுபிடிக்கல, சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கல. அதனாலே சயின்ஸ்ல மேல எந்த கண்டுபிடிப்பு வந்தாலும் அவர்களால் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மூலப்பொருளை வச்சுதான் அவர்கள் மேல கண்டுபிடிப்பே வளர்த்தாகணும். அப்படின்னாலே அசம்ஷன் வந்துடுது இல்லையா. ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவன் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தான்னு சயின்ஸுக்கு தெரியாது. அவன் பிறந்த பிற்பாடு எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றதுக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படி பிறந்திருக்கான்னு கேட்டா பதில் தெரியாது இல்லையோ. அதனாலதான் சொல்றேன், சில அசம்ஷன்ஸ பேஸ் பண்ணி தான் சயின்ஸே அது ப்ரூவ் ஆகுது. ஆனா அப்படி சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகுறச்சே நம்ம அசம்ஷன்ல இருந்தே சயின்ஸ்னு நினைச்சுடுறோம். தப்பு இல்ல. அதனால மேல மேல சயின்ஸ் ப்ரூவ் பண்ணச்சேவோ, லாஜிக் ப்ரூவ் பண்ணச்சேவோ இதுதான் உண்மையானது, இது சரின்னு நினைச்சு அதுக்கு மேல நம்ம போறோம். இப்ப எப்படி அந்த அசம்ஷன்ஸ ஒத்துண்டு சயின்ஸையும் நம்பிக்கையோட ஒத்துண்டமோ, அத போல வேதங்கள் கண்ணுக்கு தெரியறத காட்டுறது சயின்ஸ், பிரத்யக்ஷம். ஆனா கண்ணுக்கே தெரியாத ஆத்மா, பரமாத்மா நம்ம பார்த்தது இல்லையே. உடம்பு கீழே விழுந்த பிற்பாடு அது வேலை செய்யல, அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கு, யோசிச்சிருக்கு. அப்படின்னா அந்த ஆத்மா உள்ள இருக்கார். அது ரொம்ப அழகா அனுமானிச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத பத்தி மேல ஏதானு புரிஞ்சுக்கணும்னால் அப்போ ஒரே ஸ்கிரிப்சர் எது, ஒரே பிரமாணம் வேதங்கள் தான்.
அதனால வேதத்தை நம்ம ஃபண்டமெண்டலா அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது தானே பிரமாணம், அது ஒரு அத்தாரிட்டி. அந்த ஸ்கிரிப்சரை பேஸ் பண்ணித்தான் நமக்கு ஆத்ம பரமாத்மாவை பத்தின நாலேஜே வரும் அப்படின்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க சயின்ஸ்ல இருக்கிற பிருத்திவி, அப்பு, தேஜஸ், நிலம், நீரை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்க சொன்னா யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அந்த அசம்ஷன் பேரிலே மத்தத ப்ரூவ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 1 2 3 4 யார் கண்டுபிடிச்சா? 1 2 3 4 ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையோ? அதை பேஸ் பண்ணித்தானே மேல நம்ம கணக்குகள் எல்லாமே போட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வேதத்திலும் ஃபண்டமெண்டல்ஸ் எப்பவுமே இருக்கும், அது சித்தமா இருக்கும். அது கண்டுபிடிக்கப்படாது, பட்டு இருந்தாலும் பகவானால தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், அவர் தான் உருவாக்கி இருப்பார். அப்ப அந்த ஃபண்டமெண்டல் அசம்ஷன்ஸை நாம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை ஒத்துக்கிறோம். கடவுள்ங்கிறத ஒத்துக்கிறா, ஆனா ஏன் நெத்திக்கிட்டுக்கணும்? கடவுள்ங்கிறத ஒத்துக்கிறோம், ஆனா ஏன் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் என்றால் இதுல முரண்பாடு இருக்கு, இது கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன கடவுளை நான் ஒத்துண்டதோ ஆத்மா ஒத்துண்டதோ வேதங்களின் மூலமாக, அந்த வேதம் தான் தர்ப்பணம் வேணும், நெத்திக்கிட்டுக்கணும், இன்னென்ன மாதிரி இருக்கணும்னு சொல்றது. அப்ப ஒரு பக்கம் வேதத்தினால மட்டுமே கடவுளை தெரிஞ்சுண்டு அவர்கிட்ட பக்தி பண்ணணும், அவரை அடையணுங்கிற விருப்பமும் இருந்துண்டு, ஆனா இதெல்லாத்தையும் செய்ய மாட்டேன், இதுல நம்பிக்கை இல்ல, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னால் இதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகிற விஷயமே இல்லை. இப்போ வேதத்தில் ஃபண்டமெண்டலா அஸ்யூம் பண்ணிட்டு இப்படி இருன்னு சொல்றது, அதன்படிக்கு நாம இருந்தாக வேண்டியிருக்கு. அது எப்படி சயின்ஸ்ல இல்லையேன்னு கேட்க முடியாது. ஏன்னா சயின்ஸ்லயும் இதே அசம்ஷன் பேர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இந்த கேள்வி எல்லாம் வருவதற்கு முன்னால் முதல்ல நாம ஒன்ன முடிவு பண்ணிப்போம். கேட்பவர்கள் வேதத்தை பிரமாணம், அது ஒரு அத்தாரிட்டி, ஸ்கிரிப்சர் அப்படின்னு ஒத்துக்கொண்டு பேசுகிறோமா? ஒத்துனுட்டோம்னால் அப்ப அது சொன்னது எல்லாத்தையும் நம்ம கேட்டுத்தான் ஆகணும், மேல கேள்வி கேட்க முடியாது. அதை ஒத்துக்கலேன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்க, அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகாதீங்க. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். வேதத்தை ஏன் நீ பிரமாணம்னு ஒத்துக்கல, அதை ஒத்துண்டுதான் ஆகணும்னு கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டால் அப்புறம் இந்த எல்லா கேள்வியும் வரவே வராது பாருங்க. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கேட்க போறோம் இருக்கோம். கொஞ்சம் இதை பத்தி நீங்க யோசிங்க. மீண்டும் ஒரு நாள் பேசுறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.